ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி தான் வெள்ளை பூசணிக்காயில் பச்சடி செய்ய போகிறேன். எப்படின்னு பார்த்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காயில் பச்சடியும் பூசணிக்கு இந்த அளவுக்கு போதும். பச்சடி பண்ணுறதுக்கு சின்ன பீஸாக ஒன்று போதும். வெள்ளை பூசணிக்காய் பொடியாக முறிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பொடியாக முறிச்சது இதையே குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுக்கு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும். பெச்சா ஊற்றக்கூடாது. அது நல்லா குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். பாருங்க, அதுக்கு ஒரு 1/2 முறி தேங்காய் போட்டுடுறேன். 1/2 முறி தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகும் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். சும்மா ஒன்று ஒதுக்குனா போதும். கடுகு நல்லா ஒதுக்கி எடுத்தால் போதும். அதனால தான் கடைசியில் போட்டிருக்கேன். இது பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியே இல்லை. அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் அரைச்ச தேங்காய் பாருங்க, கடுகு போட்டு அரைச்சது இது இதில் ஊற்றிக்கலாம். சூடு பண்ண தேவையில்லை, சூடாக இருக்கும். அதனால இப்படி தான் ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி தயிர் இருக்குது பாருங்க, தயிரை நல்ல புளிப்புள்ள தயிராக ஊற்றணும். அப்போ நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி இதில் நமக்கு கடுகு தாளித்து ஊற்றினா வரமிளகு கடுகு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதுக்கு நம்ம கடுகு தாளித்து ஊற்றினா போதும். அது தேங்காய் தான் கடுகு தாளித்து ஊற்றணும். தேங்காய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அப்புறம் 2 வரமிளகா அது பொட்டியாச்சு பாருங்க. கருவேப்பிலையும் 2 வரமிளகா போட்டுக்கலாம். தாளிச்சுட்டதை ஊற்றிக்கலாம். கும்பளங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்ல கூலிங்காகவும் இருக்கும், வாய்க்கு ருசியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குது. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் பச்சடி. வெள்ளை பூசணிக்காய் பச்சடி. இது காந்தாரி மிளகு, மோர் மிளகு, காந்தாரி மோர் மிளகுல போட்டது. இது கீரை பொரியல், ஊறுகாய், சின்ன பச்சை மாங்காய் உப்பில் போட்டது. இதெல்லாம் தான் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு. கும்பளங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அதில் ஒரு மிளகாயும் போட்டு அப்படி ஊறுகாயும். இது நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.